ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது தைப்பூசத்து அப்போ எடுத்த vlog தான். என்னால் அன்னைக்கு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சு, வாய்ஸ் கொடுக்க முடியல. ஸோ என்றைக்குமே எனக்கு ஏர்லியராகவே டே ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டேவும் எனக்கு மார்னிங் 4 o'clock என்னோட டே ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்னிங் என்ன ரொட்டீனோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, நம்ம மார்னிங் எல்லாம் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் செய்யும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும். அந்த மனநிறைவோடு அந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிப்பேன். அந்த டேவும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நமக்கு டைம் நிறைய இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிடுவோம் இல்லையா. ஸோ சுறுசுறுப்பாகவும் இருப்போம். ஸோ கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும் எழுந்திருக்கிறதுக்கு. அது ப்ராக்டிஸ் ஆகிட்டா நம்மளை தூங்க விடாது, நம்மளே எந்திரிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்டார்டிங் பீரியடில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இப்படியெல்லாம் இப்போல்லாம் எப்படின்னா, என்னை அலாரமும் ஒன்றும் தேவையில்லை, நானே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருவேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நாங்கள் பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே பூஜை எல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லி பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. முருகருக்கும் பூஜை எல்லாம் முடிச்சு நாங்கள் அழகாக வெளியே கிளம்பியாச்சு. ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பிஸ்னஸ் செய்யும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்? ஒரு பிஸ்னஸை செஞ்சு பார்க்கும்போது தானே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறத விட நமக்கு என்ன வேணும்னா, ஒரு ஆர்வம் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த செயலை செய்யும்போது அதில் நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ எடுத்தோன்னே யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஏதாவது ஒன்று செஞ்சு அதில் ஏதாவது தப்பு வரும்போது அது மூலயமா தான் நம்ம திருத்திக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம முன்னாடி இப்படி செய்யும்போது இது நடந்துச்சு இல்லையா, ஸோ இந்த தப்பை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்குறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோன்னு நமக்கு வராது. ஆர்வம் இருக்கணும். ஒரு தொழிலையோ ஏதோ எந்த செயலை செஞ்சாலும் அதில் ஆர்வம் இருக்கணும். ஆர்வத்தோடு செய்யும்போது நம்ம ஆர்வத்தோடு அது ஆசையாக செய்வோம் இல்லையா, கண்டிப்பாக அதில் நம்ம வெற்றி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அதில் வெற்றி இருக்குது. அதே நேரத்தில் கண்டினியூஸாக செய்யணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது. ஒரு தொழிலை எடுத்து கொஞ்சம் செஞ்சுட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது அதை அப்படி ஸ்டாப் பண்ணவே கூடாது. கண்டினியூட்டி இருக்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு வெற்றி நிச்சயம். நாங்களும் அதே முடிவோடு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி, நல்ல நாள் இல்லையா, நல்ல நாள்லேயே அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லி மார்னிங் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலைக்கான அதுக்கான ஒரு சில வேலைகள்லாம் வெளியே பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக வெளியே ஏர்லியராக கிளம்பியாச்சு. அதே டைமில் ஒரு குட்டி ஷூட்டும் இருந்துச்சு பாப்பாவுக்கு. அவங்களோட ஷூட்டையும் முடிச்சுட்டு நாங்களுமே எங்களோட வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது ஒரு 6-7 எல்லாம் ஆயிடுச்சு. வெளியே ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த வேல கோயில் இருந்துச்சு. ஸோ அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு கடவுளோட தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. போயிட்டு எங்களோட டே அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு இப்படி தான் எங்களோட டே போச்சு. நீங்களும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.